வணக்கம். இன்றைக்கு 2வது நாள். இன்றைய தலைப்பு வந்து ஏஜென்ட் டூல்ஸ் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஸோ இந்த ஏஜென்ட் டூல்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏஜென்ட்ன்னா என்னன்னு தெரியுது. நாங்கள் லாஸ்ட்ல டே 1ல வந்து நாங்க பார்த்தோம். இந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு, அதாவது சிந்திக்கும் எல்எல்எம் பயன்படுத்தி அதனுடைய மெமரி இது எல்லாமே தனியா இருக்கும். ஒரு செட் ஆஃப் விஷயத்த செய்றதுக்கு ஒரு சின்ன பார்ட்டா பிரிஞ்சு அ வொர்க் பட்டன் ரைட். அப்ப இது வந்து ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைய அவர் மட்டும் செய்வார். அவருக்கான திங்கிங் கெப்பாசிட்டி மற்றது இந்த மெமரி அலோகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அ எல்எல்எம் பயன்படுத்தி அவர் சிந்திக்கிற அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொள்வார். அ இந்த ஏஜென்ட் டூல்ஸ் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டின்றது வந்து தனித்து இயங்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம். அ இங்க அதாவது நாங்க இப்ப ஏஜென்ட்ஸ பயன்படுத்த போறோம். ஒரு ஏஜென்ட்ட மட்டும் பயன்படுத்துற மாரி நாங்க பார்த்தோம். இப்ப ChatGPTலலாம் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க ஒரு வேலை குடுத்தீங்கன்னு சொன்னா, அ ஒரு அ ஏஜென்ட் என்று சொல்லுவோம். சிங்கிள் ஏஜென்ட். அவர் வந்து திங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்ஸர தருவார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அண்மையில கூட Claude AIல வந்து ஒரு கோடிங் சம்மந்தமான விஷயம் ஒன்ற குடுத்து, அ ஒவ்வொரு வேலைகளா வச்சு ஏஜென்ட்ட பிரிச்சு, இந்த வேலைய ஒரு ஆள் செய்யட்டும், இந்த ஒரு ஆள் செய்யட்டும்ன்னு நான் ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறேன். அப்படி குடுத்தோனே அது என்ன செஞ்சுதுன்னா, 2, 3 ஏஜென்ட்ஸா பிரிஞ்சு பேரலலா வொர்க் பண்ற மாரி. இப்ப பேரலலா வொர்க் பண்ணி, அவ 3 பேரும் அவைங்க வேலைய முடிச்சு, ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து, இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதுதான் நான் கண்டுபிடிச்சது என்று சொல்லி, ஃபைனலா ஒரு அவுட்புட் தருவாங்க. ஸோ இதுதான் அ மல்டி ஏஜென்ட். ரைட். அப்ப 3 டிஃபரண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து ஒன்றா கொலாபரேட் பண்ணி வொர்க் பண்ண போயிடும். உங்களுக்கு ஃபைனலா ஒரு அவுட்புட் தரதுக்கு. இந்த இன்டர்ஆப்பரபிலிட்டின்றது வந்து, இந்த 3 பேரும் என்னென்று இயங்கினம் என்றது. இப்ப இதுக்கு வந்து புரோட்டோகால்ஸ் என்று சொல்லுவோம். புரோட்டோகால்ஸ் என்று சொன்னால், இப்ப நாங்கள் ஐபி அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் இது வந்து வெப் பேஜஸ்ல நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். அ வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில வந்து கனெக்ஷன் மேக் பண்றதுக்கு இந்த HTTP புரோட்டோகால பயன்படுத்தியிருப்போம். இதே மாரி இமெயில்ஸ் சென்ட் பண்றதுல வந்து நாங்க மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் SMTP என்று புரோட்டோகால் பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் மாதிரி சொல்லலாம். இந்த புரோட்டோகால்ஸ்ன்றது. சேம் இந்த ஏஜென்ட்ஸ் வேர்ல்டுலயும் வந்து ஒரு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அந்த புரோட்டோகால்ஸ் தான் இன்றைய இந்த தலைப்பு. அண்ட் அவைகள் எப்படி கம்யூனிகேட் பண்றோம்ன்றத பற்றி தான் இன்றைய தலைப்பு இருந்தது. அதுக்குரிய டிஸ்கஷன்ஸ் கொஞ்சம் ஒரு 4 கூகுள்ல இருந்தும், க்ளவுட்ல இருந்தும் வந்து அவர்களுடைய கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணி இருந்துச்சுன்னா. ஸோ அந்த வீடியோவ நீங்க இது பண்ணலாம். ஸோ நான் இப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத வச்சு உங்களுக்கு இதில எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நோட்புக் எல்எம்ல வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்லைடு ஒன்று ஜெனரேட் பண்ணேன். ஸோ அது வந்து மாடர்ன் ஏஐ ஃபேக்டரின்னு சொல்லி அது ஒரு கொ கான்செப்ட்ட தந்துச்சு. ஸோ மாடர்ன் ஏஐ ஃபேக்டரி உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேக்டரியில குறிப்பிட்ட வேலைய ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. அதில எக்ஸ்பெர்ட்டா இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த வேலைக்கு பொறுப்பா இருப்பார். அவர் ஒரு வேலைய செஞ்சு முடிப்பார். அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொருத்தர் அந்த குறிப்பிட்ட டாஸ்க்ல எக்ஸ்பெர்ட்டா இருப்பார். அவர் ஒரு வேலைய செய்வார். ஸோ இங்க வேலைய செய்கிற ஆள் வந்து ஏஜென்ட்டா இருக்கும். அவர் செஞ்சுட்டு தென் கம்யூனிகேட் பண்ணுவார். ரைட் இது இந்த வேலை வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். அடுத்து நீ இத செய்யலாம். அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் அப்ப இவ 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன். அப்ப இதத்தான் இந்த இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுல வந்து MCP நாங்க நேத்து பார்த்த நாள் அ லைக் MCP வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் ரைட். ஸோ இது வந்து இப்ப 2 அப்ளிகேஷன்ஸ் 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கப்போது, அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நடக்கப்போது. ஆம் அவை 2 பேரும் வந்து முந்தின டைம்ல வந்து நாங்க HTTP யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் 2 அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில. ஸோ இத நாங்க இன்டிகிரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த MCPன்றது வந்து AI டூல்ஸ யூஸ் பண்ணி, ஆ நீங்க ப்ராம்ப்ட்டாலேயே அந்த சிஸ்டத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இவர் என்னத்த கேட்கிறார்ன்ட்டு. அப்ப ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷனுக்கு இடையில கனெக்ஷன மேக் பண்ணி அவைட்டேருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்காக ஏஐ அதாவது நாங்க சாதாரணமா டாக் பண்ற மாரியே ஒரு ப்ராம்ப்ட் மூலமா ரெஸ்பான்ஸ 2 அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது MCP. அதே மாரி ஏ டூ ஏ, ஏஜென்ட் டூ ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட் டூ ஏஜென்ட் வந்து இப்ப நான் சொன்ன மாரி 2 ஏஜென்ட்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு பயன்படுத்துறது. இந்த MCPன்றது வந்து 2 அப்ளிகேஷன்ஸ். 2 டிஃபரண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ உதாரணமா Uberம், ஆ பேங்க் அக்கவுண்ட். ஸோ Uber வந்து நீங்க காசு பே பண்ண போறீங்க. அண்ட் பேங்க்குக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அவங்க
பேங்க் அப்ளிகேஷன் அதில் அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஊபரில் வந்து 300 உங்களுக்கு இன்றைக்கி பில்லுன்னு சொன்னால், நீங்கள் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக ஒரு கோடிங் மெத்தடில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்டிகிரேட் பண்ண வேண்டி வரும் அந்த பேங்கினுடைய பேமெண்ட் கேட்வே சம்மந்தமாக. பட் இங்கேயும் நீங்கள் அந்த பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேட் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி, அதாவது ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ரெஸ்பான்சஸ் மேக் பண்ணுவீங்க. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், Booking.com உங்களுக்கு தெரியும், ஒரு டூரிசம் மேக் பண்ணுறதுக்கான ஒரு சைட். அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு செட்டில் போயிட்டு எனக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதியில் சென்னையில் அல்லது ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கிற ஹோட்டல் ஒன்றை புக் பண்ண சொல்லி, அதுக்கு ரேஞ்ச் வந்து ஃபில்டர் ரேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்டாயே கொடுக்குறீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே இத்தனை மணிக்கு எனக்கு செக்இன் ஆகிற மாதிரி டீட்டெயிலட்டாக அது அந்த ஏஜென்ட்டே உங்களுக்கு என்ன செய்யும், Booking.comல செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்து தென் அதுவே அனலைஸ் பண்ணும். இவர் கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுதான்னு பார்த்து அவரே அப்ளை பண்ணி ஈவன் பேமெண்ட் கூட பண்ணுவார். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுற இந்த மாதிரியானது வந்து இங்கே நாங்கள் ப்ரோட்டோகாலை பார்க்க போகிறோம். ரைட். இப்போ MCP ஏஜென்ட் டு ஏஜென்ட், இந்த ஏஜென்ட் டு யூஐன்னு சொல்கிறது. ஏஜென்ட் டு யூஐன்றது நாங்கள் ஒரு டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை வச்சு நாங்கள் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறோம், விஷுவலாக ஒரு விஷயம் செய்யணும். ஸோ அதுக்கு A to UI ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணப்பட போகுது. யூசிபின்றது வந்து பேமெண்ட் ரிலேட்டட். ஸோ இந்த MCP வந்து முதலே பார்த்த மாதிரி ஒரு யூனிவர்சல் பிளாக், சாரி, 2 அப்ளிகேஷன்ஸுக்கு இடையில் கனெக்ஷனை மேக் பண்ண போகுது. ரைட். A to A, இது ஏஜென்ட் டு ஏஜென்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட், ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட் அவர் வந்து அதை வேறு மேனேஜ் பண்ணுற ஏஜென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் 2 பேரும் கதைக்கிறது வந்து A to A ஏஜென்ட் மெத்தடில், அதாவது ப்ரோட்டோகால். ரைட். இன்டர்ஆப்பரபிலிட்டி. UI சொன்னது உங்களுக்கு யூஐயை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியை தரப்போகுது. அண்ட் தென் UCP. ஸோ இது வந்து ஏஜென்ட் பேமெண்ட் ப்ரோட்டோகால். AP2ன்றது ஏஜென்ட் பேமெண்ட் ப்ரோட்டோகால். இங்கே நான் சொன்ன மாதிரி Booking.comல உங்களுக்கு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் தந்தா பிறகு நீங்கள் ஒரு உங்களோட கார்டில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் 4000க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த 4000க்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்யும், பேமெண்ட்டை மேக் பண்ணும். ஸோ உங்களுக்காகவே பேமெண்ட்டை மேக் பண்ணும். ரைட். இப்போ இது ஒரு அட்வான்ஸ் லெவல். இங்கே நாங்கள் ஒரு ஹியூமனோட தலையீடே இல்லாத மாதிரி இந்த டோட்டல் அப்ளிகேஷனும் ஒர்க் பண்ண போகுது AI ஏஜென்ட்ஸ் மூலமாக. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜென்ட் டு ஏஜென்ட், தென் MCP, தென் பேமெண்ட் மேக் பண்ணுறது, அப்புறம் UI க்ரியேட் பண்ணுறது. இதுதான் பேசிக்காக இந்த ஏஜென்ட்ஸ் வேர்ல்டில் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்கிறது. கம்யூனிகேஷன் எப்படியாவே கம்யூனிகேட் பண்ணி நம்ம பண்ணுறது. ரைட். அண்ட் நவ் இப்போ நான் இந்த ஸோ இது இந்த கேகலுக்குரிய லிங்க் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இது டே 2க்குரிய விஷயங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த ஒயிட் பேப்பர். இதில் நீங்கள் ஏஜென்ட் டூல்ஸ் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி, ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மேலதிக தகவலுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு 2 ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ்லையும் நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா போவோம். ஸோ இது வந்து ஆன்டி கிராவிட்டி CLI. ஸோ நேற்று நாங்கள் ஆன்டி கிராவிட்டி GPT மாதிரி இருக்கிற அந்த யூஐயும் அண்ட் தென் ஐடியும் பார்த்து நாங்கள் கோட் பண்ணுறது. இன்றைக்கு வந்து ஆன்டி கிராவிட்டி CLI. ஸோ CLIன்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அண்ட் தென் க்ரோம் வெப் ப்ரௌசர் வேணும், பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்செப்ட் மாதிரி இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு தென் கூகுள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி மெயின்லி ஆன்டி கிராவிட்டி. ஸோ ஆன்டி கிராவிட்டி ஒரு ஏஜென்டிக் சப்போர்ட் பண்ணுற மாடல் ப்ளஸ் ஒரு டூல். ரைட். மாடல் வேண்டா ஜெமினாய். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நீங்கள் இதில் இந்த கமாண்டை ரன் பண்ணணும். ஸோ டெர்மினலில் நீங்கள் ரன் பண்ண வேண்டி வரும். உங்களோட டெர்மினலில்
கமாண்ட்ஸை ரன் பண்ண வேண்டியது. ஸோ நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணால் அந்த ஃபோல்டரில் இது சிடி, அதாவது ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு தென் ஏஜிஒய் சிஎல்ஐ ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணினான். தென் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தென் வேர்ஷன் செக் பண்ணுறதுக்கு நான் இப்போ திருப்பி இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ வெர்ஷன் வந்து 1.00. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏஜிஒய் என்று டைப் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஆன்டி கிராவிட்டியோட டூல் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு என்னோட கூகுள் அக்கௌண்ட் எடுக்க போகுது. ஸோ நான் கலர் தீம் அது செலக்ட் பண்ணது ஃபஸ்ட் டைமாக நான் சூஸ் பண்ணுறதால தென் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்போம். அந்த கேள்வி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேள்வி. Give me a famous quote on artificial intelligence and who said that. இது அகெயின் எங்களுக்கு ChatGPT இன்டர்ஃபேஸ் மாதிரி எங்களுக்கு டெர்மினலில் இப்போ ரன் பண்ண போகுது. ஸோ அகெயின் டெர்மினலில் நீங்கள் ரன் பண்ணுறது இன்னும் ஈஸி. என்னென்னு சொன்னால் நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் டெர்மினலில் ரன் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் இந்த சிஎல்ஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஐடியும் யூஸ் பண்ணலாம். ஐடிஇ யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சைட் பாரில் அந்த சேட் வரும். ஸோ அதுவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆன்டி கிராவிட்டி வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஏஐ டூலாக இருக்க போகுது உங்களுக்கு. ரைட். ஸோ அது அட் த சேம் டைம் அது ஏஜென்டிக். இப்போ நாங்கள் கதைச்ச விஷயங்கள் ஒரு 4-5 பேராக பிரிஞ்சு உங்களுக்கு மல்டிபிள் வேலைகளை செய்கிற ஒரு ஆளாக இருக்க போகிறார். ரைட். அண்ட் தென் இதை விட நீங்கள் ஸ்லாஷ் கமாண்ட்ஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் டிஃப்ரெண்ட் ஸ்லாஷ் கமாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ மாடல் போனீங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் இதுக்கு இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் கன்ஃபிகர் பண்ணலாம். ஜெமினி 3.5 அல்லது கிளவுடா. ரைட். ஸோ இந்த மாடல்ஸை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் இந்த டெர்மினலில் பயன்படுத்த போகிறது. அண்ட் தென் இது கமாண்ட்ஸ். அண்ட் நீங்கள் இதில் செட்டிங்ஸ் வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ செட்டிங்ஸ் மேக் பண்ணிக்கொள்ள அதுக்கேற்ற கன்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கு. ரைட். பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களா, டெர்மினலுக்கும் பெர்மிஷன் கொடுக்க வேண்டி வரும். ரைட். நாங்கள் யூஐயில் பண்ணிக்கல அது சரியான ஈஸியாக இருந்தது, அதுவே முதல் கேட்டது. இல்லாட்டி நாங்கள் செட்டிங்ஸில் போய் செஞ்சுருப்போம். பட் இங்கே நீங்கள் கமாண்ட் லைனில் செய்யக்குள்ளேயும் நீங்கள் இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் செய்ய வேண்டி இருக்கு. ரைட். அண்ட் தென் ஏஜிஒய் ஹெல்ப் பண்ணுற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸிட் கொடுப்போம். ஸோ எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் விட்டு வெளியில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில கமாண்ட்ஸ். ரைட். நீங்கள் ப்ளகின்ஸ் அதுகள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ப்ளகின்ஸ்ன்றது ஒரு அடட் திங். ரைட். ஸோ அது பிறகு கவர் ஆனால் நாங்கள் அதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த இப்போ சொன்ன மாதிரி மாடலை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரியானதால நீங்கள் லைவாக இந்த பயன்படுத்தி செய்து பார்க்கலாம். ரைட். அண்ட் தென் நீங்கள் உதாரணமாக இப்போ இதில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ள நீங்கள் ஒரு ஃபைல் ஒன்று, அதாவது ஒரு டெர்மினல் கமாண்ட் ரன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணிவிட்டு தென் என்கேடிஐஆர் ஹலோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த விதமான டெர்மினல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் வளமையான ப்ராம்ப்டை கொடுத்து என்ன விஷயங்கள்னு செய்து கொள்ளலாம். ரைட். ஸோ இது ஒரு உதாரணம். அண்ட் தென் நீங்கள் இதை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஹப் பேம் இன்டிகிரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனோட பில்ட் பண்ணிவிட்டு அதை கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கிட்ஹப்புக்கு புஷ்ஷும் பண்ணுங்க. ரைட். ஸோ இப்போ எல்லாம் சரியான ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரிஞ்சுன்னா சரி. ரைட். இந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் நாங்கள் லாஸ்ட் டே 1ல் பார்த்தது. ஸோ ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணப்பட்டு தென் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகும். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு செட்டப்.
அந்த நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதுக்கு வந்து கூகுள் கிளவுட் இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா கூகுள் டெவலப்பர் நாலேஜ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது இந்த டாக்குமெண்டேஷன் இங்கே டாக்குமெண்டேஷனில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் கிளவுடை பற்றி வந்து ஃபுல் டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு டாக்குமெண்டேஷன்ன்றது சரியான முக்கியம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் இருந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கூகுள் டெவலப்பர் எம்சிபியை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுளில் இருக்கிற என்னென்ன வசதிகள் இருக்குது எப்படி செய்கிறதான்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ எனேபிள் பண்ணணும் டெவலப்பர் நாலேஜ் ஏபிஐன்றதை நீங்கள் கூகுள் கிளவுடில் போயிட்டு தென் ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் கிளவுட் கன்சோலில் இந்த ஏபிஐ எனேபிள் பண்ண வேண்டி வரும். பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்த ஏபிஐ கீயை க்ரியேட் பண்ணிவிட்டு தென் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஆன்டிகிராவிட்டியோட இதை கன்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஆன்டிகிராவிட்டியோட கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃபைலுக்கு நீங்கள் போயிட்டு இந்த ஃபைலில் நீங்கள் இந்த டெவலப்பர் நாலேஜ் இந்த ஏபிஐக்கையும் அண்ட் உங்களோட ஏபிஐக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ண க்ளவுடில் ஜென்ரேட் பண்ண ஏபிஐக்கையும் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு தென் என்ன செய்வீங்கன்னா ஆன்டிகிராவிட்டிக்கு வந்து எம்சிபி சர்வரில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ணப்பட்ட எம்சிபி சர்வரில் பார்த்தீங்கன்னா கூகுள் டெவலப்பர் நாலேஜ்ன்ற இந்த எம்சிபி சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ரைட். ஸோ இது நீங்கள் மேனுவலாக நாங்கள் இதில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஜேசன் ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம் எம்சிபி ஃபைலுக்கு. ரைட். ஸோ எம்சிபிக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த கூகுள் டெவலப்பர் நாலேஜ் பேக்கேஜை வித் ஏபிஐக்கு. எங்களுக்கு ஏபிஐக்கு இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், கூகுளுக்கு ரிக்வஸ்ட்டை மேக் பண்ணலாம் கேள்விகள் கேட்குறதுக்கு. ஸோ இது அண்ட் தென் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இதில் வச்சு கேள்வி கேட்குறோம். இதுதான் அந்த கேள்விகள், ஒரு டெமோ கேள்விகள். ரைட். ஸோ அது உங்களுக்கு பக்காவாக ஆன்சர் தரும். அதை ஃபைலை ரெஃபர் பண்ணி அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யணும்னா க்ரியேட் பண்ண ஏபிஐக்கியை தென் டிஸ்ட்ராய் பண்ண வேணும். டிலீட் பண்ணால் தான் உங்களுக்கு தென் இது என்னென்னா ஒவ்வொரு தரம் நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கவும் அந்த ஏபிஐ கீயை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பில் வெட்டு பண்ணும். ரைட். ஸோ இதுதான் அந்த இந்த டே 2க்குரிய விஷயங்கள். ஸோ இந்த லிங்க், இந்த கோடில் அப்படியே லிங்க் எல்லாமே போடுறேன், ரெஃபர் பண்ணிக்கொள்ளும். தேங்க்யூ.